குழந்தைங்களுக்கு சோக்கிங் அப்படின்றது ரொம்ப ஒரு காமன் எமர்ஜென்சி. இது எஸ்பெஷலி 4லேருந்து 5 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக நடக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளுடைய உணவு பார்ட்டிகள் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மூச்சு குழாயை அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அதை சோக்கிங் சொல்லுவோம். அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு மூச்சு விட முடியாமல் போயிடும். அதனால அவங்களுக்கு லிப்ஸ் எல்லாம் ப்ளூ ஆகலாம், கை கால்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடலாம். அதனால அவங்க மயக்கம் வந்து ஆக்சிஜன் குறைஞ்சு அதனால தான் இறப்பு நேரலாம். இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக அவாய்ட் பண்ணக்கூடிய கண்டிப்பான ஒரு விஷயம். எல்லா பேரண்ட்ஸும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹார்ட் சாலிட் ஃபுட்ஸ், நம்ம சங்க்ஸ் ஆஃப் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கறது, கேரட் கொடுக்கறது, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நட்ஸ், பாப்கார்ன், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிட்டு தொண்டை வழியா நம்ம மூச்சு குழாயை அடைச்சிக்கும். குழந்தைங்க பாப்கார்ன் போட்டுட்டு ஈஸியாக பேசுவாங்க, விளையாடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல அந்த மூச்சு காத்தோட சேர்ந்து போயிட்டு உணவு குழாயில ஈஸியாக போகாம மூச்சு காத்துல டைரக்டா போய் மூச்சு குழாயில அடைச்சிக்கும். இந்த மாதிரி டைம்ல தான் கம்ப்ளீட்டா சோக் ஆச்சுன்னா நமக்கு மூச்சு விட முடியாம போயிட்டு இருமல் கூட பண்ண முடியாது. ஸோ இருமுனாங்க அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்துடும். இது ஃபுல்லாக சோக் ஆயிடுச்சு அப்படின்னா இருமல் வர்றது கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த சோக்கிங் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா 4 வயசு 5 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு சீடட் ஃப்ரூட்ஸ், சப்போட்டா, இந்த ரம்புட்டான், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி மேஷ் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கணும். ஆப்பிள் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்ன சங்க்ஸாக கொடுக்கணும். அண்ட் நட்ஸ் இருக்க எல்லா விஷயங்களும், அந்த ஆல்மண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நல்லா பொடி பண்ணி அந்த பவுடர் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி சாலிட் ஃபுட்ஸ் எல்லாம் ஒரு 4 வயசு வரைக்கும் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா சோக்கிங் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். சரி, சோக்கிங் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோக்கிங் ஆகுது, குழந்தையால இருமல் பண்ண முடியுது அப்படின்னா குழந்தைக்கு அது பார்ஷியலாக தான் அப்செக்ட் ஆகிக்கணும். அந்த பார்ஷியல் அப்செக்ஷன் வந்து இஸ் அக்செப்டட். அது இருமி மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியே எடுத்துருவாங்க. இரும முடியல, குழந்தையால ஒரு பேசக்கூட முடியல, எதுவுமே பண்ண முடியல, அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறாங்க, கண்ணு மேலே போகுது, ப்ளூ ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இம்மீடியட்டாக டாக்டர் பார்க்கணும், இல்லை பக்கத்தில் இருக்கிறது பார்க்கணும். இல்லைனா சோக்கிங்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு சில மேனுவல்ஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோஸ் இல்லை அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது.